கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்காக நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சில நேரத்துல சில வழிகள் இருக்குது, காட்டுப்பாதை, ஹைவே பாதை அப்படின்னு சொல்ற மாதிரி சில வழிகள் இருக்குது. ஆனால் அது ரெகுலரா போயிட்டு இருக்குது. லைஃப், அதாவது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறத இரு வழிகள் இருக்குது. ஒன்று ஜீவ வழி, இன்னொரு வழி நரக வழியா இருக்குது. ரெண்டு வழிக்கு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஜீவ வழியில போனா பரலோகம் போவீங்க, நரக வழிக்கு போனீங்கன்னா நரகத்துக்கு தான் கன்ஃபார்மா போயிருங்க. அதனால வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வழிகளை நீங்க தெரிஞ்சதுன்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதியை காத்துக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் ஞானியா இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பிரில்லியன்ட். இப்படி ஒரு பிரில்லியன்ட்டை பார்த்திருக்க மாட்டீங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜீரோ தான் வாழ்க்கையில. மற்றவங்களா உபதேசம், ஆனா தனக்கு அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஜீவ வழியை நோக்கி போகாது, நரக வழிக்கு தான் போகும். நீங்களும் நானும் புத்திமதிகளை காத்துக்கொண்டு ஜீவ வழியை தொடருவோம். இயேசுவே சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமா இருக்கிற ஆண்டவரை நம்பி அவர் வழியில பின்சிடுவோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். கர்த்தர் நல்லவர்.